ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இந்த ஷார்ட்ஸில் நான் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன். அந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? அந்த 2 இன்ஃபர்மேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு ஓகே மற்றவங்களால உங்களால் இல்லாமல் மற்றவங்களால மற்ற சுச்சுவேஷனால இயற்கையால் எதனாலையும் ஏதாவது ஒரு தடங்களோ இடையூறோ ப்ராப்ளமோ எது இருந்தாலும் ஓகேவா படிக்க முடியாமல் போனால் கூட ஓகேவா அதில் பாசிட்டிவாக பாருங்கள். ஓகேவா? எது நடந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, இது எல்லாமே நன்மைக்காக தான், நல்லதுக்காக நடக்குது அப்படின்ற தாட்டை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கிடைக்கல, நம்மளால் இன்றைக்கி படிக்க முடியல, ஏதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு வாரம் உங்களால் படிக்க முடியாமல் போனால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு வாரம் படிக்கலைன்னா நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட மாட்டோம். ஓகேவா? அடுத்த வாரம் நம்ம உட்காந்து படிச்சிடலாம் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் எண்ணம் இருந்தால் தான் அடுத்த வாரம் நீங்கள் உட்காந்து படிப்பீங்க. இல்லை அப்படின்னா இந்த வாரத்தோட அந்த மூட்டை கட்டி வச்சிரும். ஓகே, அந்த ஆர்வம் இருந்தாலும் அந்த படிக்கின்ற எண்ணம் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட் சொல்ல வந்துச்சு. ஒரு வாரம் படிக்க நம்ம எங்கே வேலைக்கு போவோம், நம்மளால வேலைக்கு போக முடியுமா, இந்த ஒரு வாரம் உட்காந்து படிச்சு வேலைக்கு போயிடும் அப்படின்னு தாட் வரும். மற்றவங்க மேலே வரக்கூடிய நம்பிக்கை கூட நம்ம மேலே வராது. சரி, அந்த கில்லி படத்தை விஜய் சொல்ற மாதிரி தம்மா துண்டு பிளேடு மேலே வச்சு நம்பிக்கை ஓ மேலே வை அப்படின்ற மாதிரி நேற்று படிக்க ஆரம்பிச்ச சூழ்நிலை மேலே நம்ம நம்பிக்கை வரும், பசங்க மேலே நம்பிக்கை வரும். ஆனால் ஒரு வருஷமா படிக்க நம்ம மேலே அந்த நம்பிக்கை வராது. காரணம் நம்ம தான் அப்படின்றதுனால. ஓகேவா? அதனால எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்க்குற எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவான தாட்டோட பாருங்கள். ஓகேவா? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் வாங்குற ஷாம்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட கிளினிக் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, அந்த ப்ளஸ் பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். அதேமாதிரி 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதில் டிஎன்பிஎஸ்சி ஓரியண்டாக பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு தண்ணி குடிக்க போகிறீங்க, இரும்புல இருந்து தண்ணி குடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தண்ணினா வாட்டர். நான் சொல்லக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கக்கூடிய தண்ணி. சரியா? அதுவும் குடிக்குதான்னா அதாவது H2O நான் சொல்கிறேன். ஓகேவா? OH நான் சொல்லலை. ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போ H2O ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் கலந்து தான் தண்ணி. இப்போ நம்ம சாப்பிட போகிறோமா, சாப்பாடு வந்து அப்போ அரிசி அதிகமாக விளையக்கூடிய மாநிலம் அது. இந்தியாவில் உலகத்தில் அரிசி எங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க? ஓகேவா? அரிசியோட அறிவியல் பேர் என்ன? உரைசா சட்டைவா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் எக்ஸாம் வரைக்கும் அது வரைக்கும் உங்களை சில பேர் பைத்தியன்னுவாங்க, சில பேர் ஜீனியஸ்ன்னுவாங்க, சில பேர் கிறுக்குன்னுவாங்க, சில பேர் மென்டல்னுவாங்க. அதெல்லாம் காதலே வாங்காதீங்க. இது எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டா ஒரே வார்த்தையாக மாறும். என்ன? கவர்மெண்ட் எம்ப்ளாய், கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ அது வரைக்கும் உங்களை என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. ஓகே, உங்க தலையத்தை மாத்தணும் அப்படின்னா சில காலம் வந்து சில விஷயத்தை நம்ம தாங்கி தானும். ஓகேவா? ஸோ பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் டிஎன்பிஎஸ்சியா பாருங்க. உங்களை நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் பாசிட்டிவா நினைங்க. இந்த 2 விஷயத்தை எக்ஸாம் வரைக்கும் நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா வெற்றி பெற முடியும். சரிங்களா? தேங்க்யூ.